வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஏப்ரல் 7 இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஜியோனோசைட் மெமோரியல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து உலக லெவலில் வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ருவாண்டாவில் நடந்த ஒரு இனப்படுகொலை தான். நம்ம நேற்றே பார்த்துருப்போம் இல்லையா, இந்த நைட்ரஜ் மீரா அப்படின்ற ஒரு ஜனாதிபதியை வந்து துச்சி இன மக்கள் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறமா இனப்படுகொலை அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நேற்றே நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய தொடர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ருவாண்டாலையும் ஜியோனோசைட் மெமோரியல் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க. சரி, இது என்ன நடந்தது அப்படின்னா, இவர் சுட்டு கொல்லப்பட்டதாக ஒரு தகவல் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா. அந்த விமானத்திலேருந்து இறங்கி வந்தவர் இவர் மட்டும் கிடையாது. ஏன்னா அந்த விமானத்துக்கு சொந்தமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோனர் ஹெப்யரிமானா அப்படின்னு சொல்லிட்டு, இவர் யாருன்னா ருவாண்டாவினுடைய ஜனாதிபதி. இவங்க ரெண்டு பேருமே வந்து சுட்டு கொல்லப்பட்டது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் பிரச்சனையும் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹிட்டுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க துச்சிகள் வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்த வந்த நாட்களில் கிட்டத்தட்ட 20% மக்கள் தொகையில் இதனால் வந்து இறந்து போனாங்க. அதில் வந்து கணக்கில் எடியாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் வரைக்கும் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கைகளாம் சொல்லுதுப்பா. இப்படி 1994 நடந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைன்றது ஒரு இனப்படுகொலை அப்படின்றது தப்பான ஒரு விஷயம். இது வந்து உலகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசி அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஜியோனோசைட் மெமோரியல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. ருவாண்டாவும் இதே நாளில் ஏப்ரல் 7. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பீவேர் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி உலகத்தில் வந்து 2 வகையில் இந்த நீர்நாய்கள் இருக்குது. இது வந்து வட அமெரிக்கா, கனடா, அப்புறம் யுரேஷியா அப்படின்ற பகுதிகளில் தான் அதிகமாக இருந்தது. யுரேஷியாவில் இருக்கிறது மொத்தத்தையும் ஐஸ் தள்ளிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் இதை பாதுகாத்தோன்னு சொல்லிட்டு ஐரோப்பியில் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் இதை பாதுகாக்கிறதுக்காக அதை உருவாக்கி அதை வளர்த்து கொஞ்சம் அப்படி இனப்பெருக்கத்தை அதிகமாகினாங்க. எதுக்காக இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீர்நாய்களை பொறுத்த வரைக்கும் இயற்கை பொறியியலாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே கிடைக்கக்கூடிய இந்த பாறை, தாவரங்கள், அப்புறம் மரக்கிளைங்க, சேரு, இது எல்லாத்தையும் வச்சு இதுவே ஒரு சின்ன குட்டை மாதிரி ஒன்று உருவாக்கிடுமா சதுப்பு நிலத்தை, இது வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்படி அங்கங்கே உருவாக்குறது அப்படின்னு சாதாரண விஷயம் இல்லை. இயற்கையே வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி தானே. ஏன்னா இப்போ நம்ம வந்து அணை கட்டி எப்படி தண்ணியை தேக்கி வச்சு நம்ம மக்களுக்கு குத்துணுங்கிறோமோ, அந்த மாதிரி இது இயற்கையில் ஒரு சின்ன சதுப்பு நிலங்கள் அங்கங்கே உருவாகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இயற்கையை வந்து ஒரு பெரிய லெவலில் மாற்றத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பொறியியலாளர்கள், இயற்கை பொறியியலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீர்நாய்களை சொல்கிறாங்கப்பா. எதனால் இது அழிஞ்சு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வேட்டாடுறது இதனுடைய அந்த கறிக்காக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேஸ்டோரியம் அப்படின்னு சொல்லிட்டு இதனோட உடம்புல வந்து ஒரு திரவம் வருது. அந்த திரவம் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ சம்மந்தப்பட்ட ஒன்றாவும் வாசனை திரவியமாகவும் பயன்படுத்துறதுனால இது என்ன பண்ணிடுறாங்கன்னா வேட்டையாடி அதை முழுசாக அழிச்சுனே வராங்க. இன்னொன்று நம்ம காடுகள் அழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்னாலே அழிஞ்சு போகுதுப்பா. அதுலேயும் இதில் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு பல்லு ஒன்று இருக்கும், 4 பல்லு. அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பாறையாகவே இருந்தாலும் அடிச்சு தும்சம் பண்ணிடுமா. இந்த பல்லு எத்தனை தடவை உடஞ்சாலும் சரி வளர்ந்துனே இருக்குமா, அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஸோ இப்படி ஒரு முக்கியமான ஒரு அனிமல் நம்ம அழிய விட்டுட்டோமே, அது எப்படியாவது பாதுகாத்தாகணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா. இதுக்காக இந்த டேட்டை இவங்க சூஸ் பண்ணாங்கன்னா, பீவேர் உமன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சார்ந்த டோராதி ரிச்சர்ட்சன் அப்படின்ற ஒரு பர்சனை, இவங்க வந்து இந்த நீர்நாய்களுக்கு பாதுகாக்கணுன்றதுக்கு பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் செலுத்துகிற ஒரு பர்சன். இவங்களுடைய பர்த்டேவை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பீவேர் டே, இன்டர்நேஷனல் பீவேர் டே அப்படின்னு சொல்லி ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா ஏப்ரல் 7. நெக்ஸ்ட் புவியியலாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டுங்க கஜகஸ்தான், பெலாரஸ், கிர்கிஸ்தான், ரஷ்யா, உக்ரைன், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைபீரியாவில் அலெக்சாண்டர் யான்ஷின் அப்படின்ற ஒரு பர்சன், இவர் புவியியலாளராக இருந்தவர். இவர் தான் என்ன பண்ணார்னா முறையாக அங்கே வந்து எண்ணெய் வளங்கள் இருக்குது சைபீரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டினுடைய பொருளாதாரம்ன்றது உலக லெவலில் வந்து மாறிச்சு. ஸோ இப்படி எல்லா இடங்களுக்குமான மாற்றத்தை உருவாக்கணும், அந்த புவியியலாளர்களுக்காக ஒரு தினத்தை உருவாக்கணும். ஏன்னா அவங்க தானே இந்த கனிமங்கள், இந்த பூமிக்கு அடியில் என்னென்ன வளங்கள்லாம் இருக்குதுன்றதை தேடி தோண்டி எடுக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு தினத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கணும் ஒரு தினம் தாங்க இது. வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த வருஷத்துல இந்த நாளில் வந்துக்குதுப்பா. நெக்ஸ்ட் எ ட்ராப் ஆஃப் வாட்டர் இஸ் எ கிரெயின் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு துளி தண்ணீர் அப்படின்றது கோல்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு துர்க்மெனிஸ்தானில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா இந்த ஏப்ரல் மாதத்துடைய முதல் சண்டே. சரி, எதுக்காக இவங்க இது ஷூட் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வீட்டிலேருந்து கால் கழுவுறதுக்கு ஒரு குடம் தண்ணியை ஊற்றிட்டு வந்திருப்போம். பட் ஆனால் அந்த மாதிரி கிடையாது அவங்க ஊர். ஏன்னா உலகத்திலேயே அதிகமான வறண்ட பாலைவனம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இதுவும் ஒன்று. அதுவும் கரகம் சொல்லிட்டு ஒரு பாலைவனம், இது பயங்கர வறண்ட பாலைவனம். இவங்க நாட்டினுடைய காலநிலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 240 நாள் வெறும் வறட்சி தாங்க. ஒரு சொட்டு தண்ணியை கூட அவங்க பார்க்க முடியாது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பிளேஸில் தண்ணிக்கு இம்பார்ட்டன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று தானே. அதனால தான் பார்த்தீங்கன்னா 1995 சப் முராட் அப்படின்ற ஒரு ஜனாதிபதி என்ன பண்ணார், இந்த நீர் மேலாண்மையெல்லாம் பாதுகாக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய லெவலில் விருதுகள்லாம் கொடுத்து தண்ணியினுடைய அவசியம்ன்றது எந்த அளவுக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும், அவங்க இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு துளி அப்படின்றது ஒரு துளி கோல்டுக்கு சமம். அப்படிப்பட்ட அந்த தண்ணியை வந்து செலவு பண்ணணுன்றதுக்காக அதை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைலாம் எடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆஃப் வாட்டர்
வாட்டர் இஸ் எ கிரெயின் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு துர்க்மெனிஸ்தானில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரலுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷம் ஏப்ரல் 7. நெக்ஸ்ட் டீகேஸ்ட் சப்மரைன்ஸ் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாள் உருவானதுக்கான காரணம் என்ன, நீர்மூழ்கி கப்பல் K278 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, இது 1989 கடலில் மூழ்கிடுச்சிங்க. இது ஏன் இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ரஷ்யாவினுடைய அந்த அணு ஆயுத தாக்குதல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு கப்பலாக தான் இது இருந்தது. இது அமெரிக்காவே சவால் விடுற மாதிரி பார்த்து வியக்கிற மாதிரிலாம் இருந்தது. ஏன்னா 1000 அடி வரைக்கும் கீழே வரைக்கும் போயிட்டு அப்போவே வந்து பயங்கரமாக கெத்து காட்டின ஒரு கப்பல் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஏற்படுத்த ஒரு தீ விபத்து மூலமாக வந்து இது வந்து பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுச்சுங்க. இதில் போன 69 பேரில் ஒருத்தர் மட்டும் தான் உயிர் போயிட்டு வந்தார். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உடனே எல்லாரும் போயிட்டாங்க காப்பாற்றலான்ட்டு. பட் இருந்தாலும் அப்போ இருந்த இந்த கால சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருந்தனாலையும் உடனே எல்லாரையும் காப்பாற்ற முடியாமல் ரொம்பவே கஷ்டமாக போச்சு. அதனால தான் இவ்வளோ பேர் இறந்து போனாங்க. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதில் 2008 மறுபடியும் ஒரு கப்பல் வந்து இந்த மாதிரி கடலில் மூழ்கிச்சு. இந்த நீர்மூழ்கி கப்பலில் K141 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பல் இது வந்து 118 பேர் இறந்து போனாங்க. சரி, எதனால் இதில் இவ்வளோ பேர் இறந்து போனாங்க, இதில் அப்படி என்னதான் என் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பைடன் என்ன பண்ணிட்டாரு, இதுக்காக ஒரு விசாரணை ஆணையத்தை உருவாக்கிட்டார். அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வந்தது, என்னன்னா இது சரியான பராமரிப்பு இல்லாமல் தான் இந்த ஒரு மிகப்பெரிய அழிவுன்றது நடந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்டா போர் நடக்கலை அப்படின்றதுக்காக எதையும் சரியாக பார்த்துக்காமல் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்காக ஒரு டே உருவாக்கிடலாம், அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஷியஸ்னஸ் எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு டிகேஸ் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்கப்பா ஏப்ரல் 7. நெக்ஸ்ட் நேஷனல் ஃபிளாக் டே அப்படின்னு சொல்லிட்டு சால்வேனியா, இது முறையாக அவங்களுக்கு வந்து இந்த சிவப்பு நீலம் வெள்ளையோட சேர்ந்த அந்த 3 கலரோட சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு முத்திரை மாதிரி இருக்கும். இந்த முத்திரையோட சேர்ந்த ஒரு கொடியை வந்து அவங்க அங்கீகரிச்சாங்கப்பா. அப்படி அங்கீகரிச்ச நாளை சூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து ஃபிளாக் டே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க சால்வேனியா ஏப்ரல் 7. நெக்ஸ்ட் பெல்ஜியத்தில் படை வீரர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினத்தை வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. இது உருவானதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ ஐக்கிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவங்களுமே வந்து ஒரு சில படை வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு நாட்டில் வந்து போர் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு அமைதியை நிலைநாட்டணும், அங்கே வந்து கட்டுக்குள்ளே இல்லாமல் வேறு லெவலில் பிரச்சனை போயினுக்குது, அது உலகத்துக்கே பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா உடனே அங்கே பொதுமக்கள்லாம் காப்பாற்றுறதுக்காகவும் மற்ற சில விஷயங்களுக்காகவும் வந்து அமைதி காக்கும் படைகள்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி போகக்கூடிய அந்த ராணுவ வீரர்கள் நிறைய பேர் வந்து பெல்ஜியம் இழந்திருக்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னா, இந்த நாள் அவங்க ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, 1994 ருவாண்டாவில் நடந்த அந்த இனப்படுகொலை, அதாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோமே, அந்த இனப்படுகொலையில் வந்து என்னாச்சுன்னா மக்களை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவங்க போனாங்க. அப்படி போகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த கேங்கையை பிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய ருவாண்டா படையினர் வந்து இவங்களை சுட்டு கொண்டுட்டாங்க. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விசாரணை நடத்துனாங்க. அந்த விசாரணை தான் பார்த்தீங்கன்னா பெர்னாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனு, இவர் தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்சி 20 வருஷம் தண்டனையும் கொடுத்தாங்க. இது மட்டும் கிடையாது, கொரியா போரில் வந்து 101 பேர் வந்து இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் புருண்டியினுடைய போரில் 107 பேர் இறந்துருக்காங்க. சோமாலியாவுக்கு போனவங்கள 13 பேர் வந்து இறந்துருக்காங்க. இப்படி வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் 250 பேர் வந்து பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய படை வீரர்களை இவங்க இழந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு அமைதியை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு போன இவங்களாம் இறந்தது அப்படின்றது ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அவங்களுக்காக ஒரு டே வந்து அனுசரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா பெல்ஜியத்தில் படை வீரர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 7. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஹெல்த் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து நீங்கள் உலகம் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறோம்ப்பா. நம்ம வந்து நிலாலேயே வீடு கட்டலாம், பட் ஆனால் வாழ்கிறதுக்கு நமக்கு உடம்பு நல்லா இருந்தால் தானே வேலைக்கு ஆகும். ஏன்னா இப்போது இது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ஆயாவே வந்து கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஓடி ஆடின்னு இருந்த ஒரு பர்சனுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நம்மளால் 2 மாடி ஏறி இறங்க முடியல, உடனே நான் ஃபுட்டு தான் காரணம் அப்படின்ற விஷயம்லாம் சொல்ல வரல. நம்ம வாழக்கூடிய அந்த சூழலே இப்போ டோட்டலாக மாறி போச்சு. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முதல்லாம் ஒரு இதுக்கு முன்னாடி பல 100 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள்லாம் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் சில விஷயங்கள் படிக்கும்போது தான் தெரிய வந்தது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 120 வயசு 130 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்க உடம்பு கேள்விக்குறி மாதிரி வளைஞ்சு போயிடுமா. அதுக்கப்புறம் அவங்களால இயங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க தான் சொல்லுவாங்களாம், போதும்பா நான் இருந்தது என்னால் முடியலை, இதுக்கப்புறம் என்னை அப்படியே புதைச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு தாழியில் அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு வேளை சாப்பாடு வச்சுட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அப்படியே தாழியோடு சேர்த்து பூமியில் வந்து இறக்கிடுவாங்களாம். இன்றைக்கி கூட தாழிகள் இருக்கக்கூடிய பல பகுதிகளை நம்ம வந்து அகழ்வாராய்ச்சியில் பார்க்க முடியும். இப்படி தான் வயசாயிருச்சு, இதுக்கப்புறம் என்னால் இயங்க முடியல, எனக்கு வாழ்ந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இறப்பை சூஸ் பண்ணுற லெவலில் நம்ம மக்கள் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40-50 வயசு ஆகும்போது ஐயோ எப்போ போய்டுவோன்னு தெரியல, டாக்டர் என்னை காப்பாற்றுன்னு சொல்லி ஓடி நிற்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்துச்சுல, அப்போ ஹெல்த்தில் எவ்வளோ பெரிய வீக்னஸாக நம்ம மாறி நிற்கிறோம். அப்போ அந்த ஹெல்த்தை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அது என்னென்ன பிரச்சனை, எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள்லாம் உட்காந்து பேசக்கூடிய ஒரு நாளாகவும் மக்களும் தன்னுடைய கான்ஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இது உருவாகிறாங்கப்பா. இது வந்து
வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் வச்சுப்பாங்க. இப்போ வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நுண்ணுயிர்கள்ட்டேருந்து நம்ம எப்படி காப்பாற்றுறது, அதாவது அந்த இதெல்லாம் வந்து கோவில்லாம் வந்ததில்ல, ஸோ அது வந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, அதில் எப்படி ஹெல்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இன்னும் சில வருடங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சாப்பாடு ஃபுட்டுலேருந்து எப்படி நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் வச்சுப்பாங்கப்பா. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் டே அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷனால் ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் ஒன்றா உட்காந்து உருவாக்கணும் ஒரு நாளாக வந்து உருவாக்கிறாங்க ஏப்ரல் 7. நெக்ஸ்ட் டே ருனிட் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது சூப்பரான ஒரு டேங்க. உண்மையாகவே நமக்கு இந்த மாதிரி ஒரு டே வராதா அப்படின்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, இது வந்து ரஃபி அஸ்லான் பெஹோல் அப்படின்ற ஒரு பர்சன், அஜர்பைஜான் சார்ந்த ஒரு பர்சனு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, 1994 ஒரு டொமைனை கிரியேட் பண்ணிக்கிறாரு. அந்த டொமைன் மூலமாக பார்த்தீங்கன்னா ரஷ்யன் லாங்குவேஜை ஈஸியாக எழுதுறதுக்கும் பழகிறதுக்கும் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடியவங்க அதை படிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் டொமைன் மூலமாக பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் ஒரு பயங்கரமான டெவலப்மெண்டேஷன் அப்படின்னு கிடச்சிது. நிறைய மில்லியன் மக்கள் வந்து கிடச்சாங்க. பேசிக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லாங்குவேஜை வந்து அவங்க திறம்பட படிக்கிறதுக்கான ஒரு வலையமைப்பு அது உருவாயிருச்சுங்க. ஸோ எதை வேணால் அவங்களுடைய லாங்குவேஜில் கிளியராக படித்து தெரிஞ்சுப்பாங்க. ஒன்றும் இல்லை, இது எதுக்காக எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நாளாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்களேன். ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருக்கியாடா அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கிலீஷில் இருக்குது அது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணீங்க அப்படின்னா, இருக்கியாடா நல்லா நீ அப்படின்னு சொல்லிட்டு வரும். தினமும் நான் படித்து படுற அவஸ்தைக்குது பாருங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுத்தாரு 1994. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனை வந்து கொண்டாடணுன்றதுக்காகவும் அவங்களோட அந்த டொமைனுடைய வளர்ச்சியை வந்து பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுறதாக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா ருனிட் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 7. நெக்ஸ்ட் மேட்டர்னிட்டி அண்ட் பியூட்டிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மேனியா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்ன, பெண்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான அழகு அவங்கள்ட்டது எப்படின்னா, அவங்க கர்வமானதுக்கு அப்புறம் தான் உண்மையாக பயங்கர அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்புறாங்கப்பா. அதுவும் இந்த கன்னி மேரியினுடைய அந்த ஒரு மதம் சார்ந்த ஒரு வழிபாட்டையும் வந்து உள்ளே வச்சு அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயமா தான் பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்களை கொண்டாடணுன்றதுக்காக அவங்களுடைய எப்படிலாம் அவங்க ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்ற சில சமூக விழிப்புணர்வுகளோடு சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா மேட்டர்னிட்டி அண்ட் பியூட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மேனியா வந்து ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 7. நெக்ஸ்ட் கிரீன் ஷர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு கனடா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 6, 2018 நடந்த ஒரு சம்பவம் தான். பிரோன்சோ ஜூனியர் ஹாக்கி நடந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் வந்து அதில் கலந்துக்கணுன்றதுக்காக நிறைய பேர் போனாங்க. அப்போ ஒரு ஆக்சிடென்ட்டை மீட் பண்ணுறாங்க. அந்த ஆக்சிடென்ட்டில் கிட்டத்தட்ட 30 பேர் இறந்து போகிறாங்க. அதில் 10 பேர் வந்து பார்த்திங்கன்னா 16 21 வயசுக்கு உட்பட்டவங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா லோகன் போல்ட் அப்படின்ற ஒரு பர்சனு எப்படி உயிர் போக போகுது அப்படின்ற சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரிய வருது. ஏன்னா அவருடைய உடல் பாகங்களை அவர் தியானம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அடுத்த நாள் தெரிய வந்தனால ஏப்ரல் 7 என்ன ஆச்சுன்னா, அவருடைய உடல் பாகங்களை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 பேரை வந்து கனடாவில் இருக்கக்கூடிய மக்களை வந்து காப்பாற்றுறாங்களாம். ஸோ இது ஒரு பெரிய லெவலில் விழிப்புணர்வு ஆகி கிட்டத்தட்ட 1,50,000 பேர் அடுத்த நாளே வந்து அங்கே வந்து உடல் தானத்துக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்களாம். இப்படி இருந்தாலுமே கூட கனடாவை பொறுத்த வரைக்கும் 90% சப்போர்ட் அப்படின்றது இந்த உடல் தானத்துக்கு இருக்குது. இருந்தாலுமே 32% தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் என்னென்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 250 பேர் உறுப்பு தானம், அதை உறுப்புகள் கிடைக்காம வந்து இறந்து போகிறது அப்படின்ட்டு நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா கிரீன் ஷர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு கனடா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 7. நெக்ஸ்ட்டு ஷேக் அபிதா மினி கருமே டே அப்படின்னு சொல்லிட்டு தான்சானியா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது என்னன்னா அந்த பர்சனை வந்து அனுசரிக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா இந்த சான்சிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருந்ததுங்க. அப்போ அதனுடைய பிரதமர் இருந்தவர் தான் இந்த ஷேக் அபிதா மினி கருமே அப்படின்ற ஒருத்தர். அதுக்கப்புறம் தான்கானிகா வந்து பார்த்தீங்கன்னா ஜூனிலஸ் நைரீரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன். இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, தவிர்ப்பா 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படி சேர்ந்து உருவாக்கின பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா தான்சானியா அப்படின்ற ஒன்று. ஸோ இப்படி ஒரு நல்ல விஷயங்களை மாற்றங்களை உருவாக்கணும் நபரை வந்து 1972 சுட்டு கொண்டு வர்றாங்க. இந்த நிகழ்வு வந்து நிச்சயமாக ஒரு நாட்டினுடைய வரலாற்றில் ரொம்பவுமே அழிக்கப்படியாத ஒரு கருப்பு புள்ளி. இதை நம்ம வந்து கண்டிப்பாக அனுசரிச்சா அவனு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் அபிட் அமினே கருமே அப்படின்ற ஒருத்தர் நினைவு கொண்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட தினமாக இன்றைக்கி அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் 7 தான்சானியா. நெக்ஸ்ட் பீப்புள் ஏப்ரல் ரெவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லி கிர்கிஸ்தான் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்னன்னா 2005 ஒரு பெரிய புரட்சி நடந்ததுங்க. அந்த புரட்சி மூலமாக என்ன ஆச்சுன்னா 15 வருஷமாக அஷ்கர் அகாயேவி அப்படின்ற ஒரு பர்சன் வந்து அந்த பகுதியை ஆண்டுகிட்டு இருந்தார். அவர்கிட்ட வந்து மக்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கிடச்சிது. சரி, அதுக்கப்புறமா வந்த குர்மன் பெக் பாக்கியவ் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ஒரு திறம்பட ஒரு ஆட்சியாளராக இருப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா அந்த சமயத்தில் இந்த அஷ்கர் அகாயேவ் இதுக்கு முன்னாடி இருந்தவரில் அவர் என்ன பண்ணிட்டாரு, இதுலேயே நிறைய குழப்பங்கள்லாம் ஏற்படுத்தி அவர் எப்படியாவது அழிச்சணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. ஏன்னா இதை கூட அவரால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு மறுபடியும் ஒரு
மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுச்சு. ஏன்னா அவருடைய தலையீடுன்றது அதிகமாக உருவாக ஆரம்பிச்சுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா மக்கள் மறுபடியும் ஒரு புரட்சியில் ஈடுபடுறாங்க. மறுபடியும் அந்த பர்சனை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடுன் பயவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன், அவர் தான் பார்த்தீங்கன்னா இது 2008 நடந்தது. 2011 வரைக்கும் இவர் இடைக்காலத்தினுடைய ஒரு பிரதமரை இவர் வந்து உட்கார வச்சுருக்காங்கப்பா. ஸோ இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யாராவது சரியில்லை அப்படின்னா உடனே ஒரு புரட்சி நச்சு தூக்கி வச்சிடறாங்க. பெரிய நல்ல விஷயம் தாங்க இது. இந்த மாதிரி நம்ம ஊரில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டே தான் பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய புரட்சி நடந்த அந்த நாளை நினைவு கூண்டு பீப்புள் ஏப்ரல் ரெவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கிர்கிஸ்தான் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் 7. எதையோ பெருசு நினச்சி ஓடக்கூடிய இந்த வாழ்க்கையில் அடைஞ்சதுக்கப்புறம் இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறோம். மனுஷன் மனம் ஒரு குரங்கு தாங்க. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிற அது உங்கள்கிட்ட விடுபடுது. நான் உங்கள் பாயிண்ட் நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.